முட்டை இருக்குது. அதை நம்ம தேடி பழங்காலத்து முறையில் செம்மையாக சுட்டு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஏற்றுங்க. இப்போ நம்ம வந்து காடை முட்டை தேட போகிறோம் நண்பர்களே. எங்கள் ஊர் காட்டில் நிறைய காடை முட்டை இருக்குது. வந்தோன்னா 20 முட்டை 30 முட்டை எடுக்கலாம். இங்கே நிறைய காடை சுற்றுங்க. காலைல வந்தீங்கன்னா பார்க்கலாம். காடைங்கெல்லாம் எங்கள் சவுண்டு கேட்டு ஓடிச்சுங்க. இப்போ நம்ம காடை முட்டையை தேடி களிமண்ணில் போட்டு சுட்டு சாப்பிடலாம் வாங்க நண்பர்களே. காடையை ஒரு மூளைக்கு தேடலாம் வாங்கினாங்க. இப்போ நம்ம போய் காடை முட்டை தேடலாம். ஃபஸ்ட்டு இதில் தேடி பார்த்துடலாம் வாங்க. இதில் இல்லை நண்பர்களே, நம்ம வேறு இடத்துக்கு போய் தேடலாம் வாங்க. அதில் பார்க்கலாம். நண்பர்களே இப்போ நம்மளுக்கு 4 முட்டை சூப்பரா கிடைச்சிச்சு. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறோம். காடை முட்டை எடுக்கிறோம், செம்மையா சுட்டு சாப்பிட்றோம். நான் உங்களுக்கு சொன்னல நண்பர்களே, காடை முட்டை இருக்கும். இந்த பாருங்க நண்பர்களே 4 முட்டை. இப்போ நம்ம வேற இடத்துல தேடி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நம்மளுக்கு எப்படியோ கிடைச்சிச்சு அந்த இடத்துல. காடு மரம்லாம் அழிக்காதீங்க நண்பர்களே. அழிச்சா மழை வராது நண்பர்களுக்கு. நீங்களும் வீட்டில் மரம் நட்டு மழை வர வைங்க நண்பர்களே. தர்மாதுனா இருக்குதாடா? அங்க பாருங்க நண்பர்களே, 5 முட்டை 9. நண்பர்களே இப்போ நம்மளுக்கு 5 முட்டை லக்கா கிடைச்சிக்குது. இதை நம்ம எத்தனை போய் களிமண்ணில் போட்டு செம்மையா செய்கிறோம், பயங்கரமாக சாப்பிட்றோம். இப்போ நம்ம இதே மாதிரி இல்லை எல்லாத்துலையும் தேடி பார்த்துடலாம். இதே மாதிரி இன்னும் 2-3 இடத்துல கிடைக்கலாம். 5 முட்டை கிடைச்சிது நண்பர்களே. நம்மளுக்கு 9 முட்டை கரெக்டா. இந்த 4 இந்த 5 9 முட்டை நண்பர்களே நம்மளுக்கு. வாங்க நண்பர்களே நம்ம எல்லாத்துலையும் தேடலாம். முட்டை முட்டை காடைக்கு குக்கு 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 அதசி சாப்பிட மனிதனுக்கு குக்கு குக்கு குக்கு. நண்பர்களே நம்மளுக்கு 12 முட்டை காய்ச்சிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்பெல்லாம் அடுப்புலாம் பங்கமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம களிமண் எடுத்து இதுல வச்சு சுட்டு பயங்கரமா சாப்பிட போறோம். இப்போ நம்ம அடுப்புல களிமண் எடுத்து போட்டுருவோம். நண்பர்களே களிமண் ரெடி பண்ணி செம்மையா இருக்குது. இப்போ இதில் போட்டு உருண்டை பண்ணலாம் நண்பர்களே. நாங்களே ரெடி பண்ண கம்பிங்க. அடுப்பு சும்மா வேற லெவல்ல எரியுதுங்க நண்பர்களே. களிமண் எடுத்து காடை முட்டை உள்ள போட்டு மூடிக்கலாம் வாங்க. இப்போ காடை முட்டை இதுக்குள்ள இருக்குது. இப்போ இது கம்பி மேல வச்சிடலாம்.
காடை முட்டை இது உள்ளே இருக்குது நண்பர்களே. நம்ம இதில் கம்பி மேலே வச்சுக்கலாம். நண்பர்களே, ஆதிவாசிங்களாம் இந்த மாதிரி தான் சுட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மணல் வேற செம்ம ருசியாக இருக்கும் போதே எப்படி அனல் பறக்குது பாருங்க. நண்பர்களே, காடை முட்டை பொடி மாஸ் வீடியோ போட்டு இருப்போம் பாருங்கள். காடை முட்டையில் நீங்கள் அதையும் பாருங்கள். நாங்கள் இப்போ ஆதிவாசி மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் நண்பர்களே. இதையும் பாருங்கள். இதேமாரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் கள்ளி மேலே போட்டு இதை வச்சு கருப்பாயிடுச்சுன்னா ஒரு சிலதெல்லாம் வெடிக்கும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. எப்படி கருப்பாயிடுச்சு பாருங்க. நண்பர்களே, பாருங்க எப்படி வெடிக்குது பாருங்க நண்பர்களே. ஒன்று ஒரு இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் வாங்க. ஏதாச்சும் ஒரு இது மாரி எடுத்தாச்சு. தோரம் நண்பர்களே, எடுத்தாச்சு. நண்பர்களே, இப்போ எல்லாம் வெந்துச்சு. இப்போ தள்ளிக்கலாம் வாங்க. இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ருசி பார்க்க போகிறோம். உள்ள பாருங்க எப்படி இருக்குது. நல்லா வந்துச்சு நண்பர்களே. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட் வேற லெவல்ல. இந்த மண்ணில உருவாக்கிறதுனால டேஸ்ட் அப்படி செம்மையாகுது. தோரம் நண்பர்களே, இந்த மஞ்சள் கரு எப்படி ஆகுது. இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு பார்க்க போறோம். இது பார்த்துலாம் நண்பர்களே. இது பாலமா குரா நட தட்டுறேன். அதுக்குன்னு ஒட்டிக்கணும். சூப்பராக வந்துச்சு. கட் 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 வந்துச்சு. முதல்ல அதே மாதிரி இதே வச்சு வச்சுனே ரெட்டாவது வந்துச்சு. சரிம்மா, இது ஓடியா லைட்டாக ஓடி. நண்பர்களே, காடை முட்டை மொத்தத்தையே வச்சாச்சு. ஒரு சிலதெல்லாம் வெடிக்கும். நீங்களும் பார்த்து செஞ்சீங்க. ஒரு 2-3 வச்சிருச்சு. அதனால நாங்கள் மொத்தத்தையும் கீழே இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் இதுலேருந்து எடுத்து ஒன்று சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, அது கலர் எப்படி இருக்குது. வெள்ளையாகுது. ஒரிஜினல் கோழி முட்டை மாதிரி இருக்குது. நண்பர்கள், காடை முட்டை பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்குது. எங்களுக்கு இன்னைக்கு காடை முட்டை வேட்டை தான். இப்போ பாருங்க, இதை நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பண்ணுங்க. உங்கள் பசங்களுக்கு யாருக்குனாலும் கொடுங்க. செம்மையாக இருக்கும். ஹெல்த்தாக இருப்பாங்க. வேற லெவலுங்க. இந்த மேல்வாழி நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. காடை முட்டை வேற ரோஸ்ட் செம்ம. நண்பர்களே, வேற லெவல்ல இருக்குதுங்க காடை முட்டை. சும்மா வேற லெவலுங்க. அந்த மஞ்சள் மஸ்து ரெண்டுமே இருக்குங்க. இந்த மஞ்சள் முட்டைக்கு மசத்தெல்லாம் இருக்குது. இதாங்க சொல்ல வந்தான்.
நண்பர்களே, காடை முட்டை மண்ணல்ல போட்டு சுட்டு சாப்பிட்டோம். வேற லெவல்ல இருந்துச்சு. இதே மாதிரி காடை முட்டை இருந்துச்சுன்னா உங்க பசங்களுக்கு சுட்டுக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்க புள்ளிங்கோ குக்கிங்.